வடசென்னை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும்பாடு என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் தம்பி ஆர்டி சேகர் அவர்களே, முன்னிலை ஏற்றுள்ள பகுதி பொறுப்பாளர் தம்பி முரளிதரன் அவர்களே, சிறப்புரையாற்றிய கழகத்தினுடைய பொருளாளர் தம்பி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தம்பி துரைமுருகன் அவர்களே, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் தம்பி டி.கே.எஸ். இளங்கோவன் எம்பி அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான தம்பி துரைசாமி அவர்களே, மற்றும் முன்னாள் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, தம்பிகள் ரங்கநாதன் சேகர்பாபு அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற தம்பி நாகராஜன் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இதுவரையில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நாமே உருவாக்கி கொண்டுள்ள இந்த சட்டமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்த விவாதம் நடைபெற்று துரைமுருகனுடைய விளக்க உரையோடும் ஸ்டாலினுடைய வீர உரையோடும் நிறைவுற்றிருக்கின்றது. நான் இதற்கு பிறகு என்ன பேச வேண்டும் என்பதை எண்ணி பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டமன்ற நடவடிக்கைகள் மூலமே அடக்கிவிட முடியும், அதனுடைய குரல் வலை தரித்துவிட முடியும் என்று எண்ணி இருக்கின்ற சிலருக்கு இன்றைய பொதுக்கூட்டம், இன்று முதல் நாடெங்கும் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டங்கள், அங்கே லட்சக்கணக்கிலே வந்து கூடுகின்ற தமிழ் பெருங்குடி மக்கள், அவர்கள் தருகின்ற பதில் வந்து பார், நின்று பார், எங்களை விவாதத்திலே வென்று பார் என்பதாகத்தான் இருக்க முடியும். நாம் இன்றைய ஆளுங்கட்சியான அதிமுகவிடத்தில் வம்பு சண்டைக்கு போக விரும்பவில்லை. அதற்காக வலிய வரும் சண்டைகளையும்
விடுகின்றவர்கள் அல்ல நான். அதை சுட்டிக்காட்டி இந்த மாபெரும் மக்கள் திரளில் என்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை உங்களுடைய காதுகளில் போட்டு வைக்கின்றேன். சட்டமன்றத்திலே ஜனநாயகம் படும்பாடு என்ற தலைப்பில் நானும் மற்றவர்களும் பேசுவோம் என்று அறிவிக்கப்பட்டு அதை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்கே தம்பி ஸ்டாலின் எடுத்து காட்டியதை போல் ஜனநாயகம் என்று ஒன்று இருந்தால்தானே அது என்ன பாடுபடுகிறது என்பதை பற்றி நான் விளக்க முடியும். ஜனநாயகமே இல்லாத ஒரு மன்றமாக இன்றைய சட்டமன்றம் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள். அறிந்தவர்கள் சொல்ல அஞ்சிக் கொண்டிருக்கின்றீர்கள். அறிந்தவர்கள் ஆங்கில பத்திரிகையாளர்களானாலும் தமிழ் பத்திரிகையாளர்களானாலும் அவர்களில் நமக்கே ரொம்ப ஏதோ வருகின்ற விளம்பரத்திற்கு நம்மால் ஆன பணிகளை செய்தால் போதும் என்ற அளவிலே எந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்திகளுக்கு எதிர்கட்சியினுடைய செய்திகளுக்கு இருட்டடிப்பு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் உங்களை சந்தித்து உண்மை என்ன என்பதை விளக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டு இங்கே இந்த கூட்டத்திலே உங்களை சந்திக்கின்ற ஏற்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறிக்கோளுக்காக, லட்சியத்திற்காக, கொள்கையை நிறைவேற்றத்திற்காக தொடங்கப்பட்ட பேர் இயக்கம். எங்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதே வடசென்னை பகுதியிலேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ராயபுரத்திலே தொடங்கி வைத்த போது இது ஒரு தமிழர் விடுதலை இயக்கம், தமிழர்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம், திராவிட மக்களுடைய இன உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இயக்கம். இதை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை எடுத்துரைத்தார்கள். அதையே தொடர்ந்து ஏடுகளிலே எழுதி காட்டினார்கள். அவர் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர் யாத்து தந்த கொள்கைகள் மறைந்து விடவில்லை. நாம் எல்லாம் இருக்கிற வரையில் அவைகள் மறையாது, மறைய விடவும் மாட்டோம். இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஜனநாயகம் பற்றி பேச வேண்டிய அளவிற்கு என்ன வந்தது என்பதை எனக்கு முன்னால் பேசிய தம்பிகள் ஸ்டாலின், துரைமுருகன் இவரும் எடுத்து காட்டிய உதாரணங்களிலே இருந்து, நிகழ்ச்சிகளிலே இருந்து நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
இன்றைக்கு சட்டசபை எப்படி நடக்கிறது என்றால், எந்த வகையிலே அங்கே பூஜைகள் நடைபெறுகிறது என்றால், ஆராதனைகள் நடைபெறுகிறது என்றால், நான் நேற்று வானொலியிலே தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை கேட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐஸ் கட்டிகளுக்கே பஞ்சம், விலை உயர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். அவ்வளவுக்கு ராக்கி ஏற்பட என்ன காரணம்? அங்கே இருக்க வேண்டிய ஐஸ் கட்டிகள் எல்லாம் எங்கே போய்விட்டது என்று பார்த்தால், நம்முடைய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வாங்கி அவற்றை தமிழக சட்டமன்றத்திலே யார் தலையிலே வைக்க வேண்டுமோ அவர் தலையிலே வைத்து துதிவாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் ஐஸ் கட்டிகள் விலை கிராக்கியாகிவிட்டது என்ற செய்தியை தொலைக்காட்சியிலே இவ்வளவு விவரமாக சொல்லாவிட்டாலும் குறிப்பாக சொன்னார்கள். நான் குறிப்புணர்ந்து அதை புரிந்து கொண்டு இதை உங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் நல்லதல்லவே என்பதற்காக சொல்லுகின்றேன். அப்படி என்னதான் ஐஸ் வைக்கப்படுகிறது? எதிர்கட்சியை மதிக்காத, எதிர்கட்சிகளை இருப்பதையே விரும்பாத ஒரு ஆட்சி மன்றம் 1957ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்தேன். அப்பொழுது அந்த மன்றத்தில் இருந்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் ஆளுங்கட்சியாக. காங்கிரஸ்காரர்கள் இருந்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து 67ஆம் ஆண்டு அண்ணா அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தோன்றிய வரையில் அந்த ஆட்சி தொடர்ந்து நிறைவேற்ற நிலையிலும் ஏறத்தாழ 20 அல்லது 25 ஆண்டு காலம் நான் சட்டமன்றத்திலே இருந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்திலே நான் இதுவரையிலே இருந்த காலம் 50 ஆண்டுகள் என்று சொல்லலாம். சட்டமன்றத்திலே 50ஆம் ஆண்டு பொன்விழா கூட கொண்டாடி இருக்கிறார்கள் எனக்காக. இப்படி இந்த சட்டமன்றம் ஒன்றும் எனக்கு புதிதல்ல, என்னை பயமுறுத்துகிற இடமல்ல, நான் பயந்து சாக வேண்டிய இடமும் அல்ல. ஆனால் எதிர்கட்சி ஆளுங்கட்சியால் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை அறியாதவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே இருப்பதை பார்த்து வேதனைப்படுகிறேன். சட்டமன்றத்தில் யு கிருஷ்ணாராவ் அவர்கள், சென்னையைச் சேர்ந்த கிருஷ்ணாராவ், நல்ல பண்பாளர், படித்தறிந்த அறிஞர். அவர் சபாநாயகராக இருந்தபோது அண்ணா அவர்கள் எதிர்கட்சியிலே இருந்தார்கள். அண்ணா அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு சேர்ந்த நாங்களும் எதிர்கட்சியிலே இருந்தோம். அப்பொழுது சபாநாயகரை பற்றி, அவருடைய ஆற்றலை பற்றி, அறிவை பற்றி, நடுநிலையை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட போது அண்ணா சொன்னார், நான் சபாநாயகர் மூலமாக இன்றைய
ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றை சொல்லிக் கொள்வேன் என்று ஒரு கதையை சொன்னார். அறிவுபூர்வமான கதை. இன்றைக்கு யார் யாரோ கதை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கட்டுக்கதை அல்ல. அண்ணா அவர்கள் சொன்னது நடந்த கதை, உண்மையான கதை, ஏடுகளிலே வெளிவந்த கதை. கேரளத்தில் ஒரு உற்சவம், ஒரு திருவிழா. அந்த திருவிழாவிற்காக பந்தல் போட, கொட்டகை அமைக்க கால்கள், பெரும்பாலான கால்கள் நடப்பட்ட போது அந்த கனமான கால்களை யானைகள் தூக்கி கொண்டு போய் பந்தலுக்காக அமைக்கப்படுகின்ற குழிகளிலே அந்த யானைகள் அந்த பந்தல் கால் மரங்களை நடும். அப்படி நடும் பொழுது யானை துதிக்கையிலே அவைகளை சுமந்து கொண்டு வந்து நடும்போது ஒரு குழியை நோக்கி சென்ற யானை அந்த குழியை பார்த்துவிட்டு திரும்பி வந்ததாம். அந்த காலை தூளை அதிலே நடாமல் வந்ததாம். ஏன் இது நடல் மறுக்கிறது என்று பாகன் அடித்தடித்து பார்த்தான். அப்பொழுது நடவில்லை. ஏன் மறுக்கிறது நடுவதற்கு என்று ஆராய்ந்து அவன் குழியை குறிந்து பார்த்தால் எங்கே இந்த காலை நட வேண்டுமோ அந்த குழிக்குள்ளே ஒரு சின்ன பூனை கூட்டி இருந்ததா. ஒருவேளை யானை அந்த காலை நட்டுவிட்டால் பூனைக்குட்டி இறந்து விடுவதற்காக யானைக்கு அவ்வளவு அறிவு இருந்து அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றியதாக ஒரு செய்தி கதை உருவத்திலேயே அன்றைக்கு வெளியிடப்பட்டிருந்தது. அதைத்தான் சபையிலே அண்ணா அவர்கள் சொல்லி, அப்படி அது எதிர்கட்சி இங்கே அந்த குழிக்குள்ளே இருக்கின்ற பூனைக்குட்டி போல இருக்கிறோம், நீங்கள் யானை போல வந்து அதில் மரத்தை துணையாகிறீர்கள் என்று அண்ணா குறிப்பிட்டார். ஏன் சொல்லுகிறீர்கள் என்றால், எதிர்கட்சி என்றால் ஆளுங்கட்சி எந்த அளவிற்கு இந்த கட்சிகளிடத்திலே பரிவு காட்ட வேண்டும், மதிக்க வேண்டும், அதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த கதையின் மூலமாக அறிஞர் அண்ணா அவர்கள் சபையிலே அன்றைக்கு விளக்கினார்கள். எவ்வளவு அற்புதமான கதை! இன்றைக்கு அதை யாராவது பின்பற்றுகிறார்களா என்றால் இல்லை. இன்றைக்கு அதற்கு நேர் மாறாக எதிர்கட்சியை ஏளனம் செய்கிற, எதிர்கட்சியை துன்புறுத்துகிற, எதிர்கட்சியிலே உள்ளவர்களை தூக்கி வெளியே வீசுகிற, எதிர்கட்சியினர் அவைக்குள்ளே வராமல் தடுக்கிற, எதிர்கட்சியினர் பேசினால் வாயை பொத்துகிற, எதிர்கட்சியினர் பேசினால் நீ பேசாதே, மரியாதையாக உட்காரு என்று மானமற்ற முறையிலே நடத்தின இவைகளையெல்லாம் அண்ணா பெயரால் கட்சி வைத்துக் கொண்டால் பார்த்தால் போதாது. அந்த அண்ணா சொன்னதை படித்து பார்க்க வேண்டும். எங்கே இவர்கள் தான் அண்ணாவினுடைய நூலகத்தையே அழிக்க இருக்கிறார்களே, இவர்கள் எங்கே அண்ணா சொன்னதை படித்து பார்க்க போகிறார்கள்? உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நான் சொன்னேன் இல்லையா தொடக்கத்தில், ஐஸ் வியாபாரம் எப்படி நடக்கிறது என்று. அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன்.
ஒரு அம்மையார் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை புகழுகிறார். இந்த முதலமைச்சரை புகழுகிறார். உங்களுக்கு இன்னொன்றையும் ஞாபகப்படுத்துகின்றேன். நான் முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக உறுப்பினர்களை பார்த்து, நீங்கள் என்னை பற்றி ஏதாவது பாராட்டி சொல்ல வேண்டும் என்றால் அந்த விஷயத்தை சொல்லி அதற்காக பாராட்டுங்கள். அதை விட்டு பரந்தாமா, பார்த்திபா, பாண்டியா, சோழா, சேரா என்றெல்லாம் புகழ்மாறி பொதியாதீர்கள். அப்படி பொழிந்தால் நான் அவையை விட்டு வெளியேறி விடுவேன் என்று சொன்னேன். ஒரு முறை பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவைத் தலைவராக இருந்தபோது இப்படித்தான் ஒரு சில உறுப்பினர்கள் என்னை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள். நான் உடனே எழுந்து, சபாநாயகர் அவர்களே, இவர்கள் தங்களுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறார்களா அல்லது நான் வெளியே போகட்டுமா? இந்த புகழாரம் எனக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் என்று நான் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களிடத்தில் சொன்னேன். அவர் உடனடியாக அவைக்கு கட்டளையிட்டார், யாரும் எந்த அளவிற்கு வரம்பு மீறி முதலமைச்சரை புகழக்கூடாது, இது முதலமைச்சருடைய விருப்பம் என்று அன்றைக்கு சொன்னது சட்டமன்ற அவை குறிப்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. முடிந்தால் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம், படித்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ளலாம் என்பதை விட புரிந்து கொள்ளலாம் என்ற வார்த்தை பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஒரு புழுகிறார் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி. தங்கம் சுமந்த வைரப்பேழையால் எங்கள் அங்கமெல்லாம் நிறைந்திருக்கும் எங்கள் தாயே, அப்பகுதி உனக்கு, அப்பகுதி உனக்கு, இப்பகுதி எனக்கு என்று பகுதி பகுதியாக கொள்ளையிட்ட கூட்டத்தை தொகுதி தொகுதியாய் துறக்கடித்த தொடர் புறநானூரே. புறநானூறு என்றாலே கேட்பவருக்கு புரியாது, சொன்னவருக்கு புரியாது, இருந்தாலும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பெண்தானே என்று இருமாப்பில் எக்கால விட்டுவரை தானே புயலாகி தரையில் சாய்த்த தங்க தாரகையே, நில அபகரிப்பு ஆர்ப்பரிப்பை வெப்பத்தீயில் வீழ்த்திய வீர திருவுருவே, தமிழினவே அழியும் போது ஏன் என்று கேளாத குணக்கேடர் ஆட்சிகளை கூண்டோடு வீழ்த்திய வீர தமிழ் மரமே. தமிழ் மரபம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய முதற்தமிழை ஆண்டு கிழக்கு சொல்லி அடுத்து கிழக்கும் 5ஆம் பிழைகளை தலையில் அடித்து தரையில் வீழ்த்தி தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தான் என முத்திரை பிரித்த முத்தமிழ் தலைவியே, எங்கள் அம்மா. சிற்பியின் கைப்பட்டு கல்லொன்று வாசற்படியானது, மற்றொன்று சிலையானது. கல்லாய் கிடந்த எங்களுக்கு உருவம் கொடுத்து உயிர் கொடுத்த எங்கள் தாயே. இப்படி அர்ச்சனைகள் அப்படி ஒன்றைத்தான் உதாரணத்துக்கு உங்களுக்கு படித்து காட்டினேன். இந்த புகழாரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏன் ஆணவம் பிறக்காமல் இருக்கும் என்று கருதுகின்றீர்கள்? எப்படி நம்மை விட்டால் யார் என்கின்ற அகம்பாவம் பெறவாமல் இருக்கும் என்று கருதுகின்றீர்கள்?
ஆகையில்தான் அவர்கள் இப்போது நம்மை சட்டமன்றத்தில் உட்கார உள்ளே அனுமதிக்க கூடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். எத்தனை நாளைக்கு இந்த சூழலை ஏதோ கடல் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் கதிர் உள்ளளவும் கதிரின் உழை உள்ளளவும் சூரிய சந்திரர் உள்ளளவும் இந்தா விஷ்ணா லங்காபுரி ராஜ்யம் என்று எழுதி வைத்தாராமே சொல்லி வைத்தாராமே ராமாயணத்தில் வருகிறதே. அதை போல கடல் உள்ளளவும் கால் நீர் உள்ளளவும் இந்தா ஜெயலலிதா தமிழ்நாடு ராஜ்யம் என்றா உனக்கு எழுதி வைத்துவிட்டார்கள். இல்லை, ஆட்சிகள் மாறலாம். அப்படி மாறும் பொழுது அப்பொழுதே சொல்லியிருக்கிறேன், பதிலுக்கு பதில் நாங்கள் செய்ய மாட்டோம், பழி வாங்க மாட்டோம். எங்களுக்கு பழி வாங்கவும் தெரியாது, உடன் பிறந்த சகோதரி என்று அழைக்கவும் தெரியாது. பிறகு அந்த உடன் பிறந்த சகோதரியை வீட்டை விட்டு வெளியேற்றவும் தெரியாது. உடன் பிறந்த சகோதரியினுடைய கணவனை அந்த கணவனை போலீசாரிடம் போய் என் உயிருக்கு உத்தரவாதமில்லை என்று கெஞ்சி கூத்தாடுகின்ற அளவிற்கு நிலை ஏற்படுத்தவும் தெரியாது. நாங்கள் மனிதாயமான உள்ளவர்கள். நாங்கள் பகையை எங்களுடைய பண்பால் வெல்வோமே தவிர பகையை பகையாய் வெல்ல கொண்டது என்று அணிவகுத்து வருகிற படைகளை கூட அண்ணா வழியில் அடக்குவதற்கும் வெல்வதற்கும் கெட்டவர்களை தவிர பழிக்கு பழி என்ற அந்த கொடிய மனத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல. நாங்கள் பெரியார் வழிவந்தவர்கள். பெரியார் எந்த அளவிற்கு ஒரு கூட்டத்தாரிடம் கோபம் கொண்டிருந்தாலும் கூட அந்த கூட்டத்தாரை ஒழிக்க வேண்டும் என்று கொடூரமான முறையிலே, கொடிய வகையிலே, பலாத்கார முறையிலே தன்னுடைய இயக்கத்தை பயன்படுத்தியவர் அல்ல. பகுத்தறிவு சிந்தனையோடு இந்த சமுதாயம் இழுத்தட வேண்டும் என்று பாடுபட்டவர்தான் எங்களை ஆளாக்கிய எங்கள் தந்தை பெரியார். அவருடைய மாணவர் தான் எங்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணா. அந்த எண்ணம் இருக்கின்ற வரையில், அந்த உணர்வு இருக்கின்ற வரையில், எங்கள் தமிழ் உணர்வு பட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டும் இருக்கின்ற சிந்தனை இருக்கின்ற வரையில் எங்களை யாராலும் வீழ்த்த முடியாது, யாராலும் வெல்ல முடியாது என்பதை நான் மீண்டும் மீண்டும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் சட்டமன்றத்திலே நடைபெற்ற சம்பவங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கில் இங்கே கூடியிருக்கிறீர்களே, இப்படிப்பட்ட மக்களை காண முடியுமா? நாங்கள் முதலமைச்சராக வந்திருக்கிறோம் என்பதற்காக வந்திருக்கிறீர்கள் இல்லை. உங்களுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறார் என்பதற்காக வந்திருக்கிறீர்கள் இல்லை. உங்களுடைய நண்பன் வந்திருக்கிறான், உங்களுடைய வீட்டு பிள்ளை வந்திருக்கிறான், உங்களுக்காக உடம்பை ஓடாய் தேய்த்து உழைத்துக் கொண்டிருந்த ஒருவன்
வந்திருக்கிறான். தொடர்ந்து உழைக்கக்கூடியவர் வந்திருக்கிறான். நமக்காக உயிரை விடக்கூடியவர்கள் வந்திருக்கின்றார்கள். என்னதான் வந்திருக்கிறீர்கள்? பதவியை பட்டம், எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர் என்பவைகள் அல்ல எங்களுடைய கீர்த்திக்கு கிரீடங்கள். எங்களுடைய கிரீடங்கள் எல்லாம் உங்களுடைய கால் செருப்புக்கள் தான். அந்த பாதுகாப்புகளுக்கு பணிந்து கிடந்து நாங்கள் ஆற்றுகின்ற பணிதான் எங்களுக்கு என்றென்றும் வாழ்க்கை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தியாகத்திலே தோய்த்து கிடத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள். இதோ பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஸ்டாலின் வெங்குடுமை சிறைச்சாலைகளை விட்டார். துரைமுருகன் ஓராண்டு சிறைச்சாலை, வேலூர் சிறைச்சாலையில் இருந்தவர். இந்த மேடையில் இருப்பவர்களிலே முக்கால் பகுதியினர் சிறைச்சாலைகளை சிந்தித்தவர்கள். நாளைக்கும் சிறைச்சாலை என்று வந்தால் அதை உங்களுடைய தவச்சாலையாக, அறைச்சாலையாக கருதி கொள்ளக்கூடியவர்கள் தான். அதை ஏதோ ஒரு சந்தர்ப்பம் தமிழ்நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்தி இன உணர்வை உருவாக்கி அந்த தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும், வளம் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆற்றுகின்ற பணிகளெல்லாம் வீடாகிவிடக்கூடாது என்கின்ற கவலை அளவர எனக்கு இன்றைக்கு ஏறத்தாழ 90 வயதில் இறங்கி கொண்டிருக்கிறேன். ஓராண்டோ ஈராண்டோ அதற்கு பிறகும் நான் வாழ வேண்டும் என்றால் உருவமாக இருந்தல்ல, உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட, உங்களுடைய அன்பிலே என்றென்றும் நிழலாடிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெயராக இருந்து வாழத்தான் விரும்புகிறேன். பெரியார் வாழவில்லையா? அண்ணா வாழவில்லையா? அது போல் நான் வாழக்கூடாதா? தமிழ்நாடு சட்டமன்றம் இவைகளை பற்றி மாத்திரம் நான் இன்னும் பேச வேண்டும் என்று கருதவில்லை. மேலும் தமிழர்களை ஒன்றுபடுத்தக்கூடிய, தமிழர்களை எல்லாம் ஆர்த்தெழுந்து அடைவிக்க செய்யக்கூடிய ஒரு பணிக்கு உங்களை எல்லாம் படைதளத்தான் இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். தம்பி ஸ்டாலின் இங்கே பேசும் பொழுது எப்படியெல்லாம் நாம் சீரழிக்கப்படுகிறோம், எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறோம், எப்படியெல்லாம் மக்கள் மன்றத்திலே நமக்கு மாசு கற்பிக்க எண்ணுகிறார்கள் என்று கூறியது மாத்திரமல்ல, அவைகளையெல்லாம் துடைக்கக்கூடிய ஆற்றல், சக்தி, பலம், மனோதிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதை இங்கே எடுத்து சொன்னார். நான் அதை வழிமொழிகிறேன். மகன் சொன்னதை தந்தை வழிமொழிவதா என்று கேட்பீர்களேயானால் ஒரு கருத்தை வழிமொழிகிறேன். அந்த கருத்து
தமிழரை வாழ வைக்கக்கூடிய கருத்து, தமிழ் திருநாட்டை வாழ வைக்கக்கூடிய கருத்து. கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற ஆட்சியில் தமிழுக்கு ஏற்றம் உண்டா? தமிழனுக்கு பெருமை உண்டா? தமிழருக்கு வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையாவது இன்றுள்ள தமிழனுக்கு உண்டா? அன்றைக்கு இருந்த தமிழர்களெல்லாம், தமிழ் தலைவர்களெல்லாம், தமிழ் புலவர்களெல்லாம் இன்று எங்கே காணாமல் போனார்கள்? என்ன ஆனார்கள்? அவர்களெல்லாம் ஏன் ஒதுங்கி இருக்கிறார்கள்? என்னை பொறுத்தவரையில் நான் அவர்களுக்கு சொல்லுவேன், ஒதுங்கி இருக்கின்ற புலவர்களுக்கு சொல்லுவேன், ஓரத்தில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்களுக்கு சொல்லுவேன், இந்த கருணாநிதி உள்ள வரையில் தமிழுக்காக போரிட்டுக் கொண்டே இருப்பார். அதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். நான் பொது வாழ்க்கையை தொடங்கியதே 14வது வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடிதல்லவே என்ற பாட்டோடு தான் என்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கினேன். வீரத்தமிழ் கொஞ்சம் நாட்டிலே காரமில்லா சொற்கள் இருக்க மாட்டோம் ஏட்டிலே என்றுதான் அன்று முரசறைந்தேன். அந்த முரசொலி இன்னமும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த முரசொலியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த முரசொலியினுடைய முழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கீதமாக, அதில் அண்ணாவர்களுடைய அரசுடைய முரசமாக இன்றைக்கு நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒலிக்கின்ற அந்த முரச ஒலி தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, தமிழகம் கிடந்தும் இன்றைக்கு தனியாக தவித்திடுகிறார்களே தமிழ் ஈழத்து மக்கள், அவர்களை காப்பாற்றவும் இந்த முரச ஒலி பாடுபட வேண்டும், பாடுபடவும் என்ற நம்பிக்கை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தியாளர்களிடத்தில் பேசும்போது, உங்களுடைய நிறைவேறாத கனவு என்ன என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், இதுவரையிலே நிறைவேறாமல் இருக்கின்ற கனவு தமிழ் ஈழம்தான் என்று சொன்னேன். அது நிறைவேறாமல் போவதற்கு பல காரணங்கள் உண்டு. உயிரையே துச்சமாக மதித்த விடுதலை போற வீரர்கள் 1000 பேர் இருந்தும் கூட அது நிறைவேறாமல் போய்விட்டது. அதற்கான காரணங்களை நான் ஆராய்ந்து புதிய குழப்பங்களை உருவாக்க விரும்பவில்லை. அந்த காரணங்கள் அப்படியே இருக்கட்டும். ஆனால் தமிழன் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். அதற்கு பழைய நிலைமைகளை எல்லாம் மறந்து புதிய நிலைமைகளை உருவாக்குவோம். அந்த நம்பிக்கையிலே தான் தமிழ் ஈழம் வேண்டும் என்று, அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்று நான் முரசொலியிலே தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றேன். சிலர் அதை எதிர்த்து பேசினாலும் கூட அவர்களையும் நம் பக்கம் இழுப்பதற்கு ஏற்ற வகையிலே ஆதாரங்களை எடுத்து எழுதி கொண்டிருக்கின்றேன், வழங்கி கொண்டிருக்கின்றேன். தமிழ் ஈழத்திற்கு இன்றைய தினம் புதிய எழுச்சி, புதிய உருவம் ஏற்படுத்துகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று கருதுகின்றேன். நான் முதலில் சொன்னதை போல் இன்னும் எத்தனை ஆண்டுகளோ எனக்கு தெரியாது. அதற்குள்ளாக மிச்சம் இருக்கின்ற ஆண்டுகளில் தமிழ் ஈழத்திற்கான உரத்தை, அதற்கான பலத்தை, அதற்கான எழுச்சியை உருவாக்கிவிட்டுத்தான் உங்களிடமிருந்தல்ல, இந்த உலகத்திலே இருந்து உடல் விடைபெற விரும்புகின்றேன். அத்தகைய எழுச்சி உருவாக, தமிழ் ஈழம் உருவாக
சாந்திய முறையில், அமைதியான முறையில், அறவழியில், அண்ணா வழியில், அண்ணல் காந்தியடிகள் வழியில் நாம் போராட்டத்தை நடத்த வேண்டும். அந்த அறப்போராட்டம் தமிழ் ஈழத்தை நமக்கு தருகின்ற போராட்டமாக, அமைதி போராட்டமாக அமையும். 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையில் உருவான ஈழம் தமிழ் ஈழம் என்பது. அந்த காலத்தில் இருந்து அவரோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகமும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நானும் நம்முடைய நண்பர்களும் தந்தை செல்வா எந்த குறிக்கோளுக்காக அன்றைக்கு கொடியேற்றினாரோ அந்த கொடி நிழலில் நின்று தமிழீழம் பெற, தனித்தமிழ் ஈழம் பெற நாம் பாடுபட வேண்டும். இது இலங்கையில் இருக்கின்ற அதிபர்களுடைய காதிலே விழுந்து அவர்கள் இதற்கு மறுப்புரைத்திருக்கிறார்கள். ஆதிக்கக்காரர்கள் ஆதிக்கத்தை அவ்வளவு சுலபத்தை விட்டுவிட மாட்டார்கள். ஆனால் நாம் அந்த ஆதிக்கம் அவர்களிருந்து விடுபட்டு நம்முடைய தமிழனாக, தமிழ் மொழிக்கு உரியவனாக வாழுகின்ற அந்த விடுதலை அவனுக்கு கிடைக்கிற வரையில் நாம் போராடுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏற்கனவே டெசோ என்ன ஒரு இயக்கத்தை நாம் நடத்தினோம். டெசோ என்றால் தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன், டெசோ. அந்த டெசோவை மீண்டும் தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்கு நீங்களெல்லாம் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்பாக டெசோ இருந்து அந்த டெசோவிலே நானும் நம்முடைய பேராசிரியரும் நம்முடைய வீரமணி போன்றவர்களும் அதில் அங்கம் வகித்து இன்னும் யார் யார் அதில் இணைத்துக் கொள்ள வேண்டுமோ அவர்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு அந்த டெசோ பணியாற்றும், பாடுபடும், போராடும், அறவழியிலே ஆக்கமாக அந்த காரியத்தை செய்து முடிக்கும். அதற்கு உன்னுடைய அன்பான ஆதரவு தேவை என்று இன்றைய கூட்டத்திலே எனக்கு 2 லட்சியங்கள். ஒரு லட்சியம், தமிழக சட்டமன்றத்திலே ஜனநாயகம் ஓங்க வேண்டும் என்பது. இதை எப்போது என்று கேட்டால், இப்போதா அல்லது மறுபடியும் நாம் ஆட்சிக்கு வந்த போதா? அதற்கு விடை காண வேண்டியவர்கள் நீங்கள். 2வது, தமிழ் ஈழம் பெறுவதற்கு இலங்கையிலே உள்ளவர்கள் தங்களுடைய ஒப்புதலை தருவதற்கு ஏற்ற வகையில் நாம் நம்முடைய சக்தியை திரட்ட வேண்டும். அதற்கு நம்முடைய மத்திய பேரரசும் நமக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை இந்த மாபெரும் மக்கள் சமுத்திரத்திலே நான் எடுத்துச் சொல்லி உங்களுடைய அன்பான ஆதரவு தமிழுக்கு, தமிழருக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழ் ஈழத்துக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன்.